எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் இப்படி வித்தியாசமா கேள்வி கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கதையோட தலைப்பு என்னன்னா புன்னகை. ஸோ இந்த புன்னகையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு அழகான ஒரு தோட்டம். அந்த அழகான தோட்டத்தில் அந்த தோட்டக்காரர் ஒரு வாழைக்கண்ணை வாங்கி வச்சாரு. ஸோ அந்த வாழைக்கண்ணு தென்னங்கன்று பக்கத்தில் வச்சாரு. ஏன்னா தென்னங்கன்று ஏற்கனவே அந்த தோட்டத்தில் இருந்துச்சு. ஸோ வாழைக்கண்ணை வாங்கி வச்சாரு. அந்த வாழைக்கண்ணு வந்த உடனே தென்னங்கன்றை பார்த்துட்டு நீ எத்தனை வருஷமா நீ இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அந்த தென்னங்கன்று நான் 1 வருஷமா இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. என்னது 1 வருஷமா இங்கே இருக்கியா? 1 வருஷமா இங்கே இருந்தும் என்னை விட ஹைட்டு கொஞ்சம் தான் அதிகமா இருக்கிற நீ, உனக்கு ஏதாவது வியாதி இருக்கா? இல்லை நீ எப்பயுமே இப்படிதானா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணி ஒரே சிரிப்பு. நம்ம ஏதோ பெரிய காமெடி பண்ண மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சிச்சு. அப்போ இந்த தென்னை மரம் ஒண்ணுமே பேசல. அப்படியே புன்னகையோட சிரிச்சுட்டே அமைதியா இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு 2 மாசம் ஆச்சு. ஒரு 2 மாசம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் இந்த வாழைக்கண்ணை பார்த்தீங்கன்னா தென்னங்கண்ணை விட கொஞ்சம் அதிகமா வளர்ந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதிகமாக வளர்ந்த உடனே நீ பாரு, நான் இப்போதான் வந்தேன், ஆனால் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன், ஆனால் நீ இன்னும் இப்படியே தான் இருக்கிற, நீ வளரவே மாட்டியா, நீ உயரவே மாட்டியா, உனக்கு என்னதான் பிரச்சனையோ தெரில அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த வாழைக்கண்ணை தென்னைக்கண்ணை பார்த்து ரொம்ப கேலியும் கிண்டலும் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கும் அந்த தென்னை மரம் எதுவுமே பேசலை. எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்பையும் புன்னகையோட அமைதியாக இருந்துச்சு. இப்படியே வருஷங்கள் ஆச்சு. இப்படியே மாதங்கள் கடந்து ஒரு வருஷத்துக்கிட்ட ஆச்சு. 1 வருஷத்துக்கிட்ட ஆன உடனே இந்த தென்னங்கண்ணை விட வாழைக்கண்ணு 2 மடங்கு ஹைட்டா வளர்ந்துருச்சு. ஸோ 2 மடங்கு ஹைட்டா வளர்ந்தோடனே திருப்பியும் அந்த தென்னங்கண்ணை பார்த்துட்டு, நான் பார்த்தியா 1 வருஷம்தான் ஆகுது நான் ஆனா உன்னை விட 2 மடங்கு நான் வளர்ந்துட்டேன், ஆனா நீ இன்னும் என்னை விட ஹைட்டு கம்மியா தான் நீ இருக்கிற இதே மண்ணுல தான் நானும் இருக்கிறேன். நான் எனக்கு கிடைக்கிற அதே தண்ணி தான் உனக்கும் கிடைக்குது, ஆனா நீ இன்னும் இப்படியே தான் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணி திருப்பியும் அதோட மனசை ரொம்ப குத்தி காயப்பட்டுச்சு. கடவுளுக்கு உன் மேல இறக்கமே இல்லை, உன்னை இப்படியே தான் விட்டு வச்சிருக்காரு, உன்னை வளரவே விட மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ரொம்ப அதோட பேச்சினால ரொம்ப தென்னங்கண்ணை குத்தி காயப்படுத்துச்சு. ஆனாலும் தென்னங்கண்ணு அப்பையும் ஒண்ணுமே பேசல. அது அப்பையும் ஒன்றும் பேசாம புன்னகையோட இருந்துச்சு. இப்படியே இன்னும் ஒரு 2-3 மாசங்கள் கழிஞ்சது. 2-3 மாசம் கழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாத்தீங்கன்னா அழகான ஒரு பூவு காய் கனின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய கொலை தள்ளிருச்சு. அதை பார்த்ததுக்கு இன்னும் பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாழைக்கண்ணு தென்னங்கண்ணை ரொம்ப போட்டு காயப்படுத்திட்டே இருந்துச்சு. அப்பயும் அந்த தென்னை மரம் ஒண்ணுமே பண்ணல, புன்னகையோட இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல அந்த தோட்டக்காரர் அந்த வாழை மரத்தை பார்க்க வந்தாரு. ஸோ பார்க்க அந்த வாழை மரத்தை சுத்தி சுத்தி பார்த்தாரு. கொலையை தட்டி பார்த்தாரு. அந்த வாழை மரத்தையே சுத்தி சுத்தி பார்த்த உடனே வாழை மரத்துக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பத்தல, என்ன பாக்குறதுக்கெல்லாம் ஆள் வந்திருக்காங்க, உன்னை கண்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் அது கேலி பேச்சு ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த வாழை மரத்துக்கு. அப்பையும் இந்த தென்னங்கண்ணு அமைதியா புன்னகையோட இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நாள் ஆன உடனே நல்லா எல்லாம் பழம்லாம் நல்லா கனிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தோட்டக்காரர் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தாரு. இன்னொரு ஆளை கூட்டிட்டு அந்த கொலைய ஒரு ஆள் பிடிக்க, இன்னொரு ஆள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கொலைய துண்டா வெட்டிட்டாங்க. வெட்டின உடனே அதுக்கு ஒரு மரண பயம் உண்டாயிருச்சு. ஐயோ நம்ம அவ்வளவுதான், நம்ம போச்சு, நம்மள வெட்ட போறாங்க அப்படின்னு அந்த பயந்து முடிக்கிறதுக்குள்ள அந்த வாழை மரத்தை துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்ட உடனே தென்னை மரம் அதை பார்த்துட்டு அப்பயும் அது புன்னகையோட அமைதியா இருந்துச்சு. ஆனா வாழை மரத்துக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இது ஏன் அமைதியா புன்னகையோட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த வாழை மரத்துக்கு இப்ப அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்மள நிறைய பேரு கேலி கிண்டலுக்குள்ளா
உனக்காக ஒவ்வொரு நாளும் நீ ஒன்றுக்குமே ஆகாதவன், நீ லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி நீ இன்னும் வளரவே இல்லை, கடவுள் உன்னை இப்படியே தான் வச்சிருக்காரு, என்னதான் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி எவ்வளோ சீக்கிரம் மேலே போகிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். மேலே எவ்வளோ அதிகமாக ஏறுறாங்களோ அவங்க அவ்வளோ அதிகமாக கீழே இறங்கிடுவாங்க. இதே மாதிரி தான் வேத வசனத்திலையும் கூறப்பட்டிருக்குது. பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தில், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஸோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில புன்னகையோட எல்லா விஷயத்தையும் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.